ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா. பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா 14/9/2025 அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு. 15/9/2025 புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், அதே 15/9/2025 சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 17ஆம் தேதி வரக்கூடிய 17/9/2025 சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள், இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேணும். நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு 40-45% உங்களுக்கு ஆளுமையை கொடுக்கும். முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தர சூட்சுமங்கள், இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி கர்ம ராசி அப்படின்னு பேர். ஆமாம், மகரத்தான் வழக்குடையான். அவன் வழக்கை சந்திக்காமல் வாழ்க்கையில் கடந்து போகவே முடியாது. இவன் பார்க்காத வழக்குகள் கிடையாது, சோதனைகள் கிடையாது. சோதனைகளை எல்லாமே சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு எனர்ஜி பவர், வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி அந்த மகர ராசிக்கு உரித்தான ஒரு விஷயம். சரராசி அப்படின்னு பேர். ஆமாம், உடலும் மனமும் சேர்ந்தே ஒரே பாதையில் இயங்கக்கூடிய ஒரு ராசி அந்த மகர ராசி. இவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கோளாறுகள், வாழ்க்கையில் சிக்கலை ஏற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சிக்கலை முடிச்சுகளை அவுக்கக்கூடிய பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசினர்கள். ஆனால் சாதுரியமானவர்கள், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 2 விஷயமும் இந்த மகரத்தான்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவனை விட வெற்றியாளன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கண்டிப்பாக வெற்றி உண்டு வாழ்க்கையில். இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் உண்டு. ஆமாம், பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் வெற்றிகள் உண்டு. ஆமாம், என்ன இருந்தாலும் சாதுரியமாக ஜெயிச்சு விடுவீர்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் வரார், உங்களுக்கு தொழில் பிச்சுண்டு போக முடியும். தொழில் நல்ல ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுத்துரும். ஆமாம், நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய வருமானங்கள் வரும். தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் சேர்ந்துடும் சார். தேவையான பணம் இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைன்னா 1000 ரூபாய் கண்டிப்பாக வரும் சார். என்ன சார் 1000 ரூபாய் தேவைன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் மீதி நான் நல்லா செலவு பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் அப்படிலாம் வராது. 1000 ரூபாய் உங்களுக்கு ஏன்னா 1000 ரூபாய் சேர்ந்துடும். அது மகரத்தானுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம். குலதெய்வ ஆசிகள் உண்டு, பரிபூரணமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். முன்னோர்களுடைய படங்களை உங்களுடைய தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி, இது மகரத்தானுக்கு ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். முன்னோர்கள், மூதாதையர்கள், குருமார்கள், அறிஞர்கள் இவர்களுடைய எல்லாம் புகைப்படத்தை, எதுவும் அரசியல் துறையில் மகர ராசி இருக்கார் அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் பெரிய பெரிய மனிதர்கள், அவர்களோடு தொடர்புடைய மனிதர்களுடைய புகைப்படங்களை நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு. இந்த மகர ராசிக்காரர்கள் சமுதாய உணர்வோடு செயல்படுங்க, சமுதாயத்தோடும் சேர்ந்து செயல்படுங்க. இந்த மக்களோடு மக்களாக அவர்களுக்கு பாடுபட்டுட்டே வருவாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இப்போது ஸ்டாண்டர்ட்.
ஆமாம், இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சனி போயின்னு இருக்கு. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே பிற்காலத்தில் நிரந்தரமாகக்கூடிய சூழ்நிலை செய்வீங்க. இவ்வளோ நாளாக விரயம் பண்ணியிருந்தீங்க. என்ன தான் உங்கள் சம்பாதனை பூராவே மற்றவங்க சாப்பிட்ருந்தான். அதனால் இனி வரும் காலம் உங்களுக்கு உண்டான காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், பெண்ணால் பிரச்சனைகள் உண்டு, பெண்களால் பிரச்சனை உண்டு. கண்டிப்பாக எல்லோரிடமும் பார்த்து பழகுங்கள். ஆமாம், நட்பு பாராட்டும் பொழுது அது மாற்று சிந்தனையாக மாறுவதற்கு அவர்களால் ஒரு அலிகேஷன் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், தந்தைக்கு உடல்நல கோளாறுகள் உருவாகும். ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், தந்தைக்கு உபாதைகள் வரும். அப்போ ஆலய திருப்பணிக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்கள், மரம் நடுங்க, குருமார்களின் தொடர்பு. அப்போ திருநங்கையோருக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, உணவுகள் செஞ்சு கொடுங்க. இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு. அது எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் வளம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீடு மனை வண்டி வாகனங்களுக்கு வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அநேக வெற்றி. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் மகர ராசியில். ஆமாம், அதே காலகட்டத்தில் பல மொழி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு, அயலா மதத்திலிருந்து வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், மகர ராசிக்காரர்கள் நீங்களே பல மொழி கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இப்போ நடக்கும் உங்களுக்கு. ஆமாம், கடன்கள் அடைவுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் சார். மகர ராசிலாம் பெரிய கடங்காரன்ட்டேன் சார். ஆமாம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சொத்து பத்துக்கள்லாம் விற்றுட்டு முடியாமல் ஊற விட்டு ஓடணுன்னு நிறைய பேர் இருக்கான். அவர்கள் எல்லாமே மறுபடியும் இழந்ததை மீட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த குரு கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு. ஆமாம், 6ஆம் இடத்தில் குரு, 6இல் குரு, ஊரிலே பகை. அப்போ என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனையும் சாதுரியமாக உங்களுடைய அறிவு கண்களால் அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். லாட்டரி யோகம் உண்டு. அதை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி உங்களுடைய 8ஆம் இடத்தை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணி அதை வாங்கலாம். ஆனால் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் தைரியமாக அதை சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு வாய்ப்பு, குருட்டு அதிர்ஷ்டம் வரும், பினாமி சொத்து வரும், பிறர் பொருளை வைத்து நீங்கள் முதலீடுகளாக மாற்றி உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், தைரியமாக எடுத்துக்கலாம். புத்திரர்களுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும், பிள்ளையாண்டாளுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும், வருமானம் பார்ப்பா, பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். எவரிதிங் தி செட்டில்டு. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜனன உறுப்புகளில் பிரச்சனை உண்டு. ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா மறைமுக உறுப்புகளில் பிரச்சனைகள் உண்டு. அதை டாக்டருடைய ஆலோசனைப்படி அதை நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. எப்பயுமே மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு, காளிகா தேவி, அப்போ அதி உக்ர காளி, வனதுர்கை, இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், கோரைப்பற்கள் உள்ள தெய்வங்கள், சங்கிலி பூட்டிய தெய்வங்கள், வாகனங்களோடு தொடர்புள்ள தெய்வங்கள். வாகனங்கள்னால் இந்த காக்கை, சிங்கம், இந்த புலி, துர்காதேவி, இந்த மாதிரி வாகனத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டச் பண்ணும் பொழுது, சார் இது மொத்தமாக சொன்னீங்கன்னா எப்படி சார் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்கள், லைஃப் முழுவதுமே அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகிறது. சகோதரர்கள் உங்களுக்கு உதவப் போகிறார்கள். உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றியாக போகிறது. எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி வெற்றி வெற்றி. வாழ்க வாழ்க வாழ்க.